அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே வேத ஜோதிட கணிப்பின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது கிரகங்களினுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை அது ஏற்படுத்துது. அதிலும் குறிப்பாக குரு மற்றும் சுக்ரன் ஜூன் 5ஆம் தேதி 60 டிகிரியில் பயணிக்க போகிறாங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது பல ராசிக்காரர்கள் மத்தியில் வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்கு அது யோக பலன்கள் அனுபவிக்க வாய்ப்புகளாக அமையும், சில ராசிக்கு அது துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். இந்த பயணம் அப்படிங்கிறது அதாவது குரு மற்றும் சுக்கிரனினுடைய அமைப்போ அவங்களுடைய பயணமோ பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையுமே வெவ்வேறு வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய சூழ்நிலையில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை எப்படிப்பட்ட நிலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் தற்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வேகத்துடன் நீங்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அறிவு திறமை அதிகரிக்க செய்யும். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இனிமையான பேச்சின் மூலமா எதிலையுமே வெற்றி காண்பீங்க. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகவோ நேரிடலாம். கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் மற்றவர்களினுடைய செய்கையால கோபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே திட்டமிடல் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த செயலையுமே நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாகவே விளங்குவீங்க. இந்த காலம் எதையுமே யோசித்து செய்யறது நன்மையை தரும். அதே போல் கோபமாக பேசுறதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவலாம். எந்த விஷயத்திலையுமே மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகாமல் கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்லும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்க பெறும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகளும் தோன்றலாம். அதற்கு இடம் கொடுக்காம நடந்து கொள்வது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீங்க. பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுறது காரிய வெற்றிக்கு உதவலாம். யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் சாதகமாகவே முடிவடையுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பாராட்டுக்கள் குவியலாம். வெளிநாடு பயணங்களும் இனிதே அமையும். எதிர்பார்த்த ஆதாயங்களும் கிடைக்க பெறலாம். உறவு நிலை சிறக்க விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. கூட்டுத் தொழில அதிக அக்கறை தேவைங்க. அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் செலவுகள் ஏற்படலாம். சிக்கன நடவடிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடுறவங்க அதிக பயன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பயணத்தான அனுகூலங்களும் உண்டாக பெறுவீங்க. மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும். எதிலையுமே அவசரம் காட்டாம நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது ரொம்ப நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவலாம். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாகவே தீர்ப்பீங்க. பணவரத்து இருக்க பெரும் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். அதே சமயம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி ஆன்மீக பணிகளில் நாட்டமும் செல்லும். தங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து
கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க. அடம் பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம். வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது. நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்யறது, மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது, இது போன்ற வேலையில் அக்கறை காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க. வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதோடு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்களை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து கொள்வீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த காலத்தில் ரொம்பவும் அடக்கம் நிறைந்து காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு தான் பெயர், புகழ், அந்தஸ்து, வசதி உங்களுக்கு கூடினாலும் அதை நீங்கள் வெளிக்காட்ட மாட்டீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை தாழ்த்தி பேச வேண்டாங்க. எல்லோரையும் சரிசமமாக நடத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபாரத்தில் நினச்சதை விட ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும். கடினமான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமோ இல்லை லாபமோ உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை பளு இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். நேரத்திற்கு அந்தந்த வேலைகளை முடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைத்து விடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிரிகளினுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. எதிரிகளை குறைவாக எடை போட வேண்டாம். நீண்ட நாள் பிரச்சனை உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கு கடன் சுமையும் குறைய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் உங்களுடைய உயர்வு அடுத்தவர்களை பொறாமப்படவும் செய்யலாம். அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறப்போகிறது. தோல்வி தோல்வி அப்படின்னு பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. எதிர்பாராத பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம். சில பேர் தனிமையின் மூலமாக நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும். கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்க பெறப்போகிறது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலமாகவே இருக்கும். அதே போல தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மனக்குழப்பம், மன பயம் போன்றவை இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டீங்க. எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வாயுள்ள பிள்ளை தான் பிடித்து கொள்ளும் அப்படிங்கிறதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தை நீங்கள்
கடக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த பழமொழி மட்டும்தான் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ரெஷர், உடல் உபாதைகளை உண்டு பண்ணலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. திறமையோடு செயல்பட ஆரம்பிங்க. வேகத்தை விட விவேகம்தான் உங்களிடம் அதிகமாக இருக்கணும்.